நன்றி இயேசுப்பா ஆண்டவரே. தகப்பனே அப்பா கேட்ட இந்த பாடல்கள் மாரி தகப்பனே ராஜா. அப்பா நாங்கள் செய்த ஒவ்வொரு தவறுக்காய் தகப்பன் ராஜா ஆண்டவரே. நீர் சிலுவையில் அடைக்கப்பட்டீர் தகப்பன் ராஜா. அப்பா நாங்கள் நினைவு கூறுகிறோம் தகப்பனே ராஜா. அப்பா நாங்கள் கன்ஃபஸ் பண்ணுகிறோம் தகப்பன் ராஜா. அப்பா நாங்கள் இந்த டைம்ல தகப்பன் நாங்கள் சும்மா இருக்கும்போது தகப்பனே எங்களுக்குள்ள தவறான யோசனைகள் வந்திருக்கலாம் தகப்பனே. தவறான சிந்தைகள் வந்திருக்கலாம் தகப்பனே. இந்த வாரத்தில் தகப்பனே அப்பா நாங்கள் ஏதாவது நாங்கள் நினைச்சிருந்தாலும் உமக்கு பிடிக்காத காரியத்தை நாங்கள் செய்தலாம் தகப்பன் ராஜா. உம்மிடத்தில் நாங்கள் அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. நீங்களோ தகப்பன் ராஜா நீங்கள் ஆண்டவரே நாங்கள் நாங்க எப்படியாப்பட்ட பாவத்தை செய்தாலும் எங்களை மன்னிக்க வல்லவரா இருக்கிறீர் தகப்பனே. எங்க பாவத்தை விட உங்க அன்பு பெரியது இயேசுப்பா. நாங்கள் உம்மிடத்தில் ஆண்டவரே நாங்கள் செய்த எல்லா தவறுகளையும் ஆண்டவரே உம்மிடத்தில் அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பாவத்தை மன்னித்து விடுங்கள் தகப்பனே. அப்பா ஆண்டவரே அது உமக்கு கோபம் ஊட்டாதபடி தகப்பனே எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கும் போதும் உம்மை நாங்கள் தரிசிக்கும் போது ஆண்டவரே இந்த ஒரு பாவம் ஆண்டவரே உம்மிடத்தில் கிட்டி சேர இடாதபடி தகப்பனே எங்களை பரிசுத்தப்படுத்துமாய் வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனேஜா. தகப்பனேஜா இந்த ஒரு டைம்ல தகப்பனேஜா எங்களுக்குள்ள ஆண்டவரே அப்பா நிறைய யோசனைகள் இருக்கலாம், நிறைய சிந்தைகள் இருக்கலாம் ஆண்டவரே. அப்பா அந்த சிந்தைகளோ யோசனைகளோ ஆண்டவரே உமக்கு பிடிக்காத மாதிரி இருந்துச்சு ஆண்டவரே. அது எங்களிடம் எடுத்து போடுமாய் வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனேஜா. அப்பா கேட்ட பாடல்களுமாய் ஆண்டவரே. அப்பா நீங்க எப்படியெல்லாம் ஆண்டவரே எங்களுக்காக துன்பப்படுகிறீர், நீ எப்படியெல்லாம் எங்களுக்காக ஆண்டவரே அடைக்கப்பட்டீர்களா அப்பா. நாங்கள் அப்பா நினைவு கூறுகிறோம் தகப்பனேஜா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே சிலுவையின் சிந்தை எங்களுக்குள்ள இருக்க வேண்டும் தகப்பனேஜா. அப்பொழுதுதான் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நீர் எங்களுக்காக செய்த நன்மைகள் நாங்கள் நினைத்து பார்க்க முடியும் இயேசுப்பா. ஆண்டவரே அப்பா எந்த ஒரு அன்பு தகப்பனேஜா அப்பா நாங்கள் யோசித்து பார்க்கலாம் தகப்பனேஜா. எங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பேட் கேரக்டர்ஸ் ஜனங்க பார்த்துட்டாங்கன்னா, இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குன்னா என் பேட் கேரக்டர்ஸ் தெரிஞ்சுன்னா, இல்ல என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்குன்னா தெரிஞ்சுன்னா, இல்ல நான் நேசிக்கிறவங்களுக்கு யாருக்குன்னா தெரிஞ்சுச்சுன்னா, இவன் இவ்வளவு கெட்டவனா ஒரு பேட் கேரக்டரா என்னை விட்டு போகணும் இருக்காங்க தகப்பனேஜா. ஆனால் நீரும் ஆண்டவரே நான் செய்த தவறுகளும் உமக்கு தெரியும் தகப்பனேஜா. நான் எப்படிப்பட்டவன் உமக்கு தெரியும் தகப்பனேஜா. ஆனால் எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டீர், அதற்கு உமக்கு நன்றி இயேசுப்பா. என் பாவத்துக்காக நீர் சிலுவையில் சிந்தின அந்த ரத்தத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இயேசுப்பா. எனக்குள்ள இருக்கிற எல்லா பேட் கேரக்டர்ஸும் தெரிஞ்ச ஆண்டவரே என்னை நீர் நேசிச்சிரு, அதற்கு உமக்கு நன்றி இயேசுப்பா. ஜனங்கள் என்னை கைவிடலாம் ஆண்டவரே, என்னோட கேரக்டர்ஸ் பார்த்து ஜனங்களை என்னை விட்டு போகலாம் ஆண்டவரே, எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்னை விட்டு போகலாம் தகப்பனேஜா. ஆனால் நீரும் ஆண்டவரே என்றென்றைக்கும் ஆண்டவனை கைவிடாம எங்களை நடத்துகிறேன், அதுக்கு உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தகப்பனேஜா இப்படி நாங்கள் அறிக்கை செய்தோம் ஆண்டவரே. நீர் எங்களை மன்னித்திரேன் நாங்கள் விசுவாசிக்கிறோம், அதற்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆனக்கூடிய நன்றி இயேசுப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி ஏசப்பாவை ஆராதிக்கலாமா இந்த ஒரு பாடல் மூலியமா? இந்த பாடல் பிளே பண்ணும்போதோ நீங்க எங்க இருக்கிறீங்களோ ஆண்டவர் ஏசப்பாவை ஆராதிங்க. இந்நாள் வரை இந்த பார்ட்டிசிபென்ட்ஸை நான் நம்புறேன், இது வரைக்கும் இந்த ஃபேமிலியில யாருக்கும் எதுவும் ஆமா இருக்கு, அதுக்காக நன்றி செலுத்திக்கலாம். அவர் உன்னதமானவர், உயர்ந்தவர், அதற்காக அவருக்கு நன்றி செலுத்தலாம். இந்த பாடல் இந்த பாட்டு பிளே ஆகும் போதோ எல்லாருமே ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க, அவர் உயர்த்துங்க, அவர் ஆராதிங்க. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே.
ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற பரிசுத்தரே, உம்மை போல எங்களை மாற்றும் ஐயா. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனு வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனு வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. Oh Jesus, we worship the Lord. இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நீர் ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவும் ஓமேகாவுமானவர், முந்தினவரும் பிந்தினவருமானவர், இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும் ஆகிய ராஜாதி ராஜா நீர். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அந்தமும் மானவர் இவர், அல்பாவும் ஓமேகாவும் மானவர் இவர். ஆதியும் அந்தமும் மானவர் இவர், அல்பாவும் ஓமேகாவும் மானவர் இவர். இருந்தவரும் இருப்பவரும், சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் இருப்பவரும், சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. இயேசுவே, நீரே எல்லா நாமத்திலும் மேலானவர். எல்லா முழங்கால்களும் உமக்கு முன்பதாக முழங்கும், எல்லா நாவுகளும் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை செய்யும். அதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. We worship you, Lord. Hallelujah. எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். துதிகன மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவே. துதிகன மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆராதனை ஆர்ப்பாட்டத்தில் முடிந்துவிடக்கூடாது. ஆராதனை அர்ப்பணத்தில் தான் முடிய வேண்டும். ஆண்டவரே,
எங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. பரிசுத்தத்தோடு நாங்கள் ஆராதிக்க நாங்கள் ஆராதிக்கும் பொழுதே பாவ உணர்வும் பரிசுத்த ஏக்கமும் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. உங்க பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே பரிசுத்தர். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Praise be to God. நாங்கள் ஆராதிக்கிறோம். We lift up your holy name Jesus. We worship you Lord. Oh hallelujah hallelujah. பரிசுத்தமுள்ள தெய்வமே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. நன்றி இயேசுப்பா. நான் நம்புறேன் எல்லாரும் இயேசுப்பா ஆராதிச்சிங்கன்ட்டு இல்ல, அதுக்காக நாம் நன்றி செலுத்துக்கலாம். நன்றி இயேசுப்பா. அம்மா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆம் தகப்பனஜா, நீர் உன்னதமும் பா உயிருள் இருக்கிறவர் தகப்பனஜா. நீர் அல்வாவும் உமேகாவும் இருக்கிறவர், முந்தினோரும் பிந்தினோருமானவரே. பா நீர் வரப்போகிறவுமானவரே தகப்பன ராஜா. உம்மை ஆராதிக்காண்டவரே பாண்டவரே. தொழுது கொள்ளைந்த ஒரு நேரத்தை கொடுத்தீங்க, நமக்கு நன்றி இயேசுப்பா. அப்பா எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸும் ஆராதிங்க நம்புகிறேன் தகப்பனஜா. என் பாவத்தை மன்னித்து நான் நம்புகிறேன் இயேசுப்பா. பாண்டவரே, நான் கேட்டதுக்கு குறைவாக குட்டி தரதாவுக்கு நன்றி இயேசுப்பா. அதே ஆண்டவரே அப்பா நடக்க போற ஜபத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம். அதே வண்ணமாக வேர்ட் ஆஃப் காடாக நான் வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனச்சா. நீரே துவக்கு முதல் முடிவரை இருந்து வழிநடத்துமாய் வேண்டிக் கொள்கிறோம். சிரிச்சும் சின்ன தகப்பனே, ஆமென். அப்படியே ஜெபநிலையிலே இருப்போம். ஷார்ட்டா ஒரு 3 பாயிண்ட்ஸ்க்காக நம்ம ப்ரே பண்ணுவோம். மொதல் விஷயம், இந்த இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்காக ப்ரே பண்ணுவோம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல நிறைய பேர் பாதிக்கப்பட்ட ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அவங்களுக்காக நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. ஒரு டேட்டா சொல்லணும்னா, கேஜிஎஃப்ல மட்டும் மே 1st வீக், 2nd வீக், 3rd வீக் இந்த 3 வாரமும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 15 பேர்கிட்ட இறந்தாங்க. ஸோ எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில, ஆனால் இதுதான் உண்மை. ஸோ அவ்வளோ பேர் இறந்துருக்காங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க மேலே டிபெண்ட்டாக இருந்திருப்பாங்க. எவ்வளோ பேர் அவங்க தான் சம்பாரித்து அவங்க ஃபேமிலி காப்பாற்றுறவங்களா இருந்திருப்பாங்க. ஸோ இது அந்த ஃபேமிலிக்கே பெரிய இழப்பாக இருந்திருக்கும். ஸோ அந்த ஃபேமிலி மெம்பர்ஸோட ஆறுதலுக்காக கடவுள் அவங்கள பலப்படுத்தணும், மீண்டும் அவங்கள வழி நடத்தணும். அதுக்காக அப்புறம் இப்போ லாக்டவுன் போட்டதுனால நிறைய பேருக்கு சாப்பாடு இல்லாமல், பண வசதியும் இல்லாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவங்களுக்காக ஃபஸ்ட்டு இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த 3 பாயிண்ட்ஸுக்காக ப்ரே பண்ணுவோம். ராஜா நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா இந்த வேலையில அப்பா எங்க எல்லாரையும் அப்பா ஒன்னா இணைத்து அப்பா ஜெபிக்க அப்பா நீங்க கிருபை தந்தீரே. நன்றி ராஜா. அப்பா நீங்க அப்பா இந்த சுச்சுவேஷனை கண்டு இருக்கிறீர் ராஜா. அப்பா இட்ஸ் வித்தவுட் யுவர் வில் இட் ஹாஸ் நாட் ஹேப்பன்ட் அப்பா. அப்பா இந்த சுச்சுவேஷன்லயும் அப்பா யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அப்பா, யார் யார் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்களோ ராஜா, அப்பா யார் யார் சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்களோ அப்பா, எல்லாரையும் உங்க கரத்துல தரேன் தகப்பனே. அப்பா ராஜா அவங்கள கண்ணோக்கி பாருங்க அப்பா. அப்பா யூ கிவ் தம் ஹீலிங் காட். அப்பா யூ ஆர் அவர் டாக்டர் காட். அப்பா நீங்க பரம வைத்தியர் ராஜா. அப்பா நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ராஜா நீங்க அப்பா சுகத்தை தாங்க ராஜா. அப்பா நீங்க வழி நடத்துங்க அப்பா. அப்பா யார் யார் அப்பா குடும்பத்துல இழப்புகள் நேர்ந்து இருக்கோ ராஜா, எல்லா குடும்பத்தையும் உங்க கரத்துல தரோம் ராஜா. ராஜா அந்த குடும்பத்தை அப்பா நீங்க பலப்படுத்துங்க ராஜா. அப்பா அந்த குடும்பத்தை உண்மையை அண்டி கொள்ள அப்பா நீங்க கிருபை தாங்க ராஜா. தொடர்ந்து அப்பா அவங்கள வழி நடத்துங்க அப்பா. அப்பா யார் யாரெல்லாம் ராஜா இந்த லாக்டவுன்லயும் அப்பா சாப்பாட்டுக்கும் வழி இல்லாம ராஜா, அப்பா பண உதவியும் இல்லாம ராஜா அவசப்படுறாங்களோ அப்பா, எல்லாரையும் உங்க கரத்துல ஒப்படைக்கிற ராஜா. அப்பா யூ மீட் தேர் நீட்ஸ் காட். அப்பா நீங்க அவங்க தேவைகளை எல்லாத்தையும் சந்திங்க ராஜா. அப்பா உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை ராஜா. அப்பா யூ மீட் தெம், யூ கைட் தெம் அப்பா. அப்பா தொடர்ந்து அவங்கள பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க ராஜா. அடுத்து இந்த சுச்சுவேஷன்லயும் நம்ம கடவுளுக்கு தேங்க் பண்ண ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா ஐ ஹோப் எங்க மீட்டிங்ல இருக்கிறவங்க எல்லாரோட ஃபேமிலி மெம்பர்ஸும் சேஃபா இருக்காங்கன்னு. ஸோ அதுக்காக நம்ம கடவுளுக்கு தேங்க் பண்ணி ப்ரே பண்ணுவோம். இனிமேல்ட்டும் எல்லாரோட ஃபேமிலி மெம்பர்ஸும் பாதுகாக்கப்படணும், இதுக்காக ப்ரே பண்ணுவோம்.
ராஜா நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா இந்த வேலையிலயும் அப்பா இங்க மீட்டிங்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பேர் பேரா உங்க கரத்துல தர ராஜா. அப்பா நீங்க இம்மட்டுமா அப்பா பாதுகாத்து வந்தீரே அப்பா, நன்றி ராஜா. அப்பா எல்லாரோட குடும்பத்தாரையும் அப்பா நீங்க சேஃப்கார்ட் பண்ணீங்களே ராஜா, நன்றி அப்பா. அப்பா யாராச்சும் குடும்பத்துல ஏதாச்சும் இழப்பு நேர்ந்திருந்தால் ராஜா நீங்க அவங்கள ஆற்றுங்க ராஜா, அவங்கள பலப்படுத்துங்க அப்பா. ஆனா நீங்க இம்மட்டுமா அப்பா எல்லாரையும் சுகபத்திரமா அப்பா காத்து வந்தீரே அப்பா, நன்றி ராஜா. அப்பா who are we God அப்பா for you to have mercy on us. அப்பா நாங்க ஒண்ணுமில்ல ராஜா, நீங்க எங்களை கண்ணோக்கி பார்க்க இருந்தாலும் ராஜா நீங்க எங்க மேல நோக்கமா இருந்தீரே அப்பா, நன்றி ராஜா. அப்பா தொடர்ந்து பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா, தொடர்ந்து அப்பா எல்லாரையும் அப்பா நீங்க வழி நடத்துங்க ராஜா. யாருக்கு என்ன தேவை இருக்கோ ராஜா நீங்க சந்திங்க ராஜா. அப்பா கீப் எவ்ரி ஒன் ஹேல் அண்ட் ஹெல்தி காட் அப்பா, தொடர்ந்து நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. அப்பா இந்த வேலையிலயும் அப்பா அப்பா மெசேஜ் கொடுக்கும்போது ராஜா அப்பா தாசனை மறைத்து அப்பா நீங்க வெளிப்படுங்க ராஜா. நாங்க என்ன கேட்கணும்னு நினைக்கிறோமோ ராஜா நீங்க அத வெளிப்படுத்துங்க ராஜா. நீங்க என்ன பேசணும்னு எங்க கிட்ட விரும்புறீங்களோ ராஜா அத வெளிப்படுத்துங்க ராஜா. அப்பா நீங்க தொடர்ந்து பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இந்த ஜெபத்தை இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமீன். ஆமென். Praise the Lord. So எல்லாருமா வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நம்ம வாசிக்கலாம். பைபிள் இருந்தா நீங்க எடுத்துங்க. Psalms 34. எல்லாரும் பைபிள் இருந்தா எடுத்துக்கோங்க, இல்ல மொபைல்ல கூட நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். Psalms 34 verses from 1 to 10 நம்ம கவனமா படிக்க கேட்கலாம். நிறைய பேர் நிறைய டைம்ல வேதத்தை வாசிக்கிறதுல ஒருவேளை இந்த டைம்ல நீங்க வேதத்தை திறந்து பார்த்தீங்கன்னாக்கா வசனம் என்ன சொல்றது நம்ம பார்க்கலாம். Psalms chapter 34. I will extol the Lord at all times. His praise will always be on my lips. My soul will boast in the Lord. Let the afflicted hear and rejoice. Glorify the Lord with me. Let us exalt his name together. I sought the Lord and he answered me. He delivered me from all my fears. Those who look to him are radiant. Their faces are never covered with shame. This poor man called and the Lord heard him. He saved him out of all his troubles. The angel of the Lord encamps around those who fear him, and he delivers them. Taste and see that the Lord is good. Blessed is the man who takes refuge in him. Fear the Lord, you his saints, for those who fear him lack nothing. The lions may grow weak and hungry, but those who seek the Lord lack no good thing. கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். ஆம் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிற ராஜா. அருமையான கொடுத்த அப்பா இந்த ஆராதனை வேலைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. கேட்ட பாடல் வண்ணமாய் கூட தகப்பனே, எங்கள் பாவங்களை அறிக்கையிட வண்ணமாய் கூட தகப்பனே, நாங்கள் பாடலையப்பா நாங்கள் விசுவாசம் நாங்கள்ப்பா இணைந்து சேர்ந்திருப்போம், பாடியிருப்போம் தகப்பனே ராஜா. தேவனே மாத்திரமல்லாமல் உயர்த்தமும் தகப்பனே, அந்த பாடல் மூலமாய் கூட தகப்பனே நீர் யார் என்று அறிந்து கொண்டு ராஜா உம்மை துதிக்கவும் அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கும் தந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. விசேஷமாய் கூட தகப்பனே ராஜா. தேவனே இந்த நேரத்திலுமா உங்களுடைய அப்பா உங்களுடைய வார்த்தைகள் நாங்கள் கேட்க போகிறோம் தகப்பனே ராஜா. தேவன் நீர் அடியனும் அப்படி செய்ய போற தயவுக்காக நன்றி ராஜா. தொடர்ந்து நீர் அப்பா இந்த ஆராதனை அப்பா நேரத்தை நீர் ஆசீர்வதித்து கொடுங்க, நீர் வழிநடத்துங்க. இயேசு நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென். Okay, praise the Lord everyone. I see few new brothers are here. I welcome you all on behalf of Shepherd Boys team. யாரும் சோர்ந்து போயிடாதீங்க. நம்ம எல்லாருக்கும் 1 மணி நேரம் தான் நம்மளுக்கு கடவுள் ஆராதிக்க போறோம். ஸோ வி ஹவ் ஸ்பெண்ட் ஆல்ரெடி டைம் இன் வர்ஷிப்பிங் காட். நீங்க எல்லாரும் ஒரு வேளை நீங்க யோசிச்சிருந்தாக்கா நான் இதை யூடியூப்ல நான் போட்டு கேட்கணும், இங்க வந்து கேட்கணும் அப்படின்னாக்கா தேவனுடைய பிரசன்னத்தை நம்மளால உணரணும், இந்த நேரத்திலேயாவது நம்ம கடவுளை நம்ம ஆராதிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை, ஒரு எண்ணம், ஒரு வாஞ்சியோட தான் எல்லாருக்கும் நம்ம இந்த பாடல் மூலியமா நம்ம கடவுளை ஆராதிக்கிறோம். இந்த சிறிய கொஞ்ச நேரம் ஜெபிக்க போறோம். அது மாத்திரம் இல்லாம கடவுளோட வார்த்தை கேட்க போறோம். நீங்க எல்லாருமே ஆல்ரெடி யூ ஆல் ஆர் பிலீவர்ஸ் இன் கிரைஸ்ட். யூ ஆல் வுட் ஹவ் ஹர்ட் God's word in so many places, all those things. So there may be nothing changes, there is nothing new, but this is a fellowship and we all welcome you again for this fellowship. Message start பண்றதுக்கு முன்னாடி it's time 10
37, 10:40 ஒருவேளை ஒரு 20-25 மினிட்ஸ்ல நம்ம கடவுளோட வேத வசனத்தை நம்ம என்ன பார்க்குதுன்னு பார்த்துட்டு எவ்வளவு சுருக்கமா முடிக்க முடியும் அவ்வளவு சுருக்கமா நம்ம முடிக்கலாம். உன்னோட கவனமா இருங்க, கொஞ்சம் கடவுளோட வசனத்தை நம்ம கவனமா கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் சொல்லணும் உங்ககிட்ட. I'm not a good preacher. நீங்க ஏதாவது யோசிச்சாக்கா I'm telling you, I want to submit to myself to God, and I want to tell you all that I'm not a good preacher, but I believe you all are good listeners in Christ. So நீங்க good listener இருந்தாக்கா, it's not about what I'm going to speak, it's not about what it is, but you would hear God's voice and you would know what the Bible tells, because we are going to see what the Bible is going to tell now. So be a good listener ன்னு நான் உங்களை எல்லாம் request பண்ணிக்கிறேன். Having said that, we will get on to the today's word of God. ஒருவேளை last week நீங்க வந்திருந்தீங்கக்கா, சில விஷயத்தை நம்ம we learned so many things because we are being paralyzed, and we need to realize and we need to walk in God's way, and so many things about Bartholomew, blind man, and the paralyzed man who got healings, all those things. And last week our call in and pataka, God called us, come to me all who have labored and burdened, I will give you rest அப்படின்னு கடவுள் நம்மளுக்கு ஒரு அழைப்பு கொடுத்ததை நம்ம கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம். And this week what God is going to tell, or what God is going to speak அப்படின்னு சொன்னாக்கா, it is the other part of the story. கவனமா இருந்தீங்கன்னாக்கா definitely we will get closer to word of God. இந்த சூழ்நிலையில எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே கஷ்டம்னு ஒண்ணு இருக்குது. not just because of the pandemic situation. ஒருவேளை யாருமே சொல்ல முடியாது எனக்கு இந்த கொரோனா வராதுக்கு முன்னாடி என் குடும்பத்துல கஷ்டம் இல்லை, எனக்கு கஷ்டம் இல்லைன்னு யாரும் சொல்லிட முடியாது. எவ்ரி டைம் திஸ் பர்டன் ஆர் கஷ்டம் அப்படின்றது வந்துட்டு எல்லாரோட மனுஷர் வாழ்க்கையிலயும் வந்துட்டு ஒரு தொடர்ந்து வருகிற ஒரு காரியமா தான் இருக்குது. ஸோ we can't assure that after this pandemic, after everything is gone, after the second wave is gone, I will be out of all the problems and I will be happy அப்படின்ற மாதிரி எல்லாம் we cannot come to a conclusion. ஆனா என்ன சொல்ல வரனாக்கா, கஷ்டம், வேதனை, துன்பம் அப்படின்றது வந்துட்டு வாழ்க்கையில it's going to be a part, but how we are going to handle, how being a believer, having a faith on God, what is that we are going to do, and how we are going to handle these kind of situations அப்படின்றது தான் இன்னைக்கு சில காரியத்தை நம்ம பார்க்க போறோம். அதுவும் வேதத்துல இருந்து என்ன வசனம் சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். எல்லா கஷ்ட நேரத்திலயும், எல்லா துன்ப நேரத்திலயும், எல்லா துயர நேரத்திலயும் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு சொல்யூஷன் என்னக்கா, ரன்னிங் டு God. எல்லாரும் அதை தான் பண்ணுவீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா as we are believers, என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன கவலை வந்தாலும், without depending on man or without depending on anyone else, we will be running to God, and that is what I believe. And if anyone is not running to God, make a decision, Lord, whatever comes on my way, I want to first seek you, I want to run towards you. அப்படின்னா வசனம் சொல்லுது Proverbs 18:10ல அழகா ஒரு வசனம் சொல்லும். என்னன்னாக்கா, the name of the Lord is strong tower, a strong fortress, and those who know him run to God அப்படின்னு வசனம் தெளிவா சொல்லப்படுது. அப்போ நம்மளும் என்ன பண்ண போறோம்ன்றதாக்கா, என்ன கஷ்டம், துன்பம், துயரம் வந்தாலும் we know the name of our Lord, and he is the strong tower, and he is the strong fortress for us, he is a stronghold for us. அந்த நினைவு கூர்ந்து நம்ம whatever comes in our life, என்ன துன்பம், துயரம், துக்கம், problem எது வந்தாலும், we will be running towards God, and we will be seeking God, because we all know one thing, God can do miracles, and God can do the impossible things to happen. அப்படின்றத விசுவாசம் இருக்கிறவங்க நம்ம எல்லாருமே definitely that is what we are going to do, and that is what we will be doing அப்படின்னு நான் நம்புறேன். ஒருவேளை யாராவது கஷ்டம்னு சோர்ந்து போய் உக்காந்துடாதீங்க, வேதனை ஒரே இடத்துல உக்காந்துடாதீங்க, பிரச்சனைன்னு ஒரே இடத்துல உக்காந்துடாதீங்க. Let us seek God in whatever ways we can seek God, and with a true heart, when we look to God, God is going to come and definitely is going to deliver us. Having said that, I want to tell you, வேத வசனத்துக்குள்ள நம்ம சில காரியத்தை நம்ம வாசிக்க போறோம், சில காரியத்தை நம்ம தியானிக்க போறோம். This time I just want to go with one passage. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேசேஜா கூட இது இருக்கலாம். We'll see what and the passage என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். Before telling that, I want to tell one more thing, one more point to you all. என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லாரையும் சில பேர்கிட்ட சொல்லியிருப்போம், என்னோட வாழ்க்கையில நடக்கிற காரியம், சில காரியம் தான் உங்களுக்கு தெரியும், மிச்ச காரியம் உங்களுக்கு தெரியவே தெரியாது, பிகாஸ் ஐ ஹாவ் த அதர் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்றத வந்துட்டு நம்ம நிறைய பேர்கிட்ட நம்ம நிறைய சூழ்நிலையில சொல்லியிருப்போம். ஏன்னா உனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான் என்ன பத்தி, பிகாஸ் ஐ ஹாவ் அதர் ஃபேஸ் நம்ம சொல்லியிருப்போம். இல்லைனாக்கா ஐ ஹாவ் அதர் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி வேர் யூ ஆர் நாட் அவேர் அபவுட் திஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். பட் வாட் இஸ் அதர் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி? எல்லாரோட வாழ்க்கையிலும் தேர் இஸ் சம்திங் கால்ட் அதர் சைட் அப்படின்ற ஒரு சைடு இருக்கு. அந்த சைடு என்னக்கா, ஒருவேளை அந்த கஷ்டமான சூழ்நிலை, ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம எல்லார்ட்டையும் போட்டு நம்ம கஷ்டத்தை சொல்லிருக்க முடியாது. we all feel happy, நம்ம நல்லா இருக்கிற மாதிரி நம்ம காட்டிப்போம். பட் தனிமையான நேரத்திலயோ இல்ல தனிப்பட்ட விதத்திலயோ வாழ்க்கையில சில கஷ்டங்கள் எல்லாருக்கும் வரதான் செய்யுது. அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம், ஆர் வாட் இஸ்
அதர் சைடு அப்படின்னு நம்ம வேதத்துல இருந்து சில காரியத்தை நம்ம பார்க்க போறோம். எல்லா வேதத்துல இருந்தா நீங்க எடுத்துக்கலாம். மார்க் சாப்டர் 4 நம்ம வந்துட்டு ஒரு சின்ன பேசேஜ் தான் நம்ம பார்க்க போறோம். ஜீசஸ் காம்ஸ் த ஸ்டார்ம். வசனம் வந்துட்டு 35ல இருந்து 41 வசனம் வரைக்கும். இது எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு பேசேஜ் தான். பட் வாட் இஸ் திஸ் பேசேஜ் இஸ் கோனா டெல் டு அஸ் அப்படின்னு நீங்க கவனமா கூர்ந்து கேட்டுச்சுனாக்கா, மேபி வெல் நோன் ஸ்டோரி, வெரி சிம்பிள் ஸ்டோரி, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டோரி தான். பட் வாட் வி ஆர் கோனா லேர்ன் இன் த நெக்ஸ்ட் 20 minutes இஸ் கோனா பி அ பிக் மேட்டர் டு அஸ். ஏன்னா எப்படி கடவுள் நம்ம டிபெண்ட் பண்ண போறோம், எப்படி கடவுள் நம்ம நம்ப போறோம், எல்லாருமே நம்புறவங்க தான். பட் ஸ்டில் இன்னும் ஸ்ட்ராங்கா இன்னும் எப்படி கடவுள் நம்ம பிடிச்சிக்க போறோம் அப்படின்றது காரியத்தை நம்ம சில காரியத்தை நம்ம இதுல இருந்து நம்ம பார்க்க போறோம். சோ பைபிள் சொல்லுது, on that day when evening came, he said to his disciples, let us go over to the other side அப்படின்ட்டு ஜீசஸ் வந்து அவரோட டிசைபிள்ஸ் சொல்றாரு. என்னன்னாக்கா லெட் அஸ் கோ ஓவர் டு த அதர் சைடு அப்படின்னாக்கா என்னன்னாக்கா அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படின்ட்டு ஜீசஸ் வந்து எல்லாரும் சொல்றாரு. எல்லாருக்கும் நல்லா தெரியும், இந்த ஒரு ப்ராப்ளம் நல்லா தெரியும், தமிழ்ல சொல்லுவாங்க என்னது அக்கறை இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம எல்லாரும் நிறைய டைம்ல நம்ம லைஃப்ல நம்ம பண்ற காரியம் என்னன்னு பார்த்தாக்கா, லெட் அஸ் கோ டு த அதர் சைடு, ஆர் அந்த சைடு நல்லா இருக்கு அந்த சைடு நல்லா இருக்கு. மேபி few times it works, but என்ன விஷயம் பார்த்தாக்கா அந்த பக்கமோ இந்த பக்கம் என்ன இருந்துச்சோ அதே தான் அந்த பக்கமோ சில நேரத்தில் இருக்கும். when we seek for the blessings or the luxurious things அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது everything sometimes, most of the times it is the same. But Jesus gives a call. Jesus himself calls the disciples, let us go to the other side of the thing அப்படின்னு கூப்பிடுறாரு. ஸோ மேபி டிசைபிள்ஸ் கூப்பிடுறாரு. அந்த மாதிரி பார்த்துட்டு நம்மளே வந்துட்டு கடவுள் சில நேரத்துல சில காரியங்களை செய்யறதுக்கு ஜீசஸ் கால்ஸ் அஸ் let us go to the other side அப்படின்னு நம்மளே கடவுள் நம்மள கூப்பிடுறவரா தான் இருக்காது. எந்தெந்த சைட்ல கூப்பிடுறாருன்ட்டு உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா வெதர் அது கஷ்டமா இருக்குதோ சந்தோஷமா இருக்குதோ, whatever be the situation, sometimes when it is hard time, other side போறதுக்கு நம்மளுக்கு ஒரு hard time இருந்துச்சுனாக்கா, what is going to happen at that time, or how we are going to handle, or what is that the relationship that we are going to have with Christ அப்படின்றத நம்ம சில காரியத்தை நம்ம பார்க்க போறோம். ஸோ வசனத்தை நான் அப்படியே கண்டினியூ நான் படிக்க போறேன். Leaving the crowd behind, they took him along, just as he was in the boat, there were also other boats with him. ஸோ வசனம் சொல்லுது, எல்லாரும் இங்க crowd எல்லாம் இங்க விட்டுட்டு they traveled in not just in one boat. கவனமா கேளுங்க இந்த விஷயத்த, not just in one boat, there were other boats also with Jesus. So எப்படின்னு பார்த்தாக்கா ஒரு போட்ல Jesus and his disciples and few other boats are coming and few other people are joining with them and they are traveling. So what is that happening? So இந்த மாதிரி போகும்போது let us go to the other side. And I want to tell you one story. Maybe I'm sorry for telling the few stories, but the stories are really important. in வாழ்க்கையில் நடக்கும்போது சில விஷயத்துல நம்ம எல்லாருக்கும் அது ஞாபகத்தை கொண்டு வரதா இருக்குது. That is what memories, in fact, when Corona began, it was last March season 2020 வந்து Corona started impacting India. அந்த டைம்ல தான் the Corona is impacting India. We shepherd boys, எங்க ஃபெலோஷிப் நான் என்ன பண்ணுவோம், we started packing our bags to கொடைக்கானல். அந்த நேரத்தில் கொடைக்கானல் நாங்கெல்லாம் போயிட்டு like we went for a trip and ஒரு இடத்துல தங்கிட்டு இருந்தோம். ஸோ தங்கி இந்த இடத்துல கீழே பார்த்தாக்கா லேக் தாண்டி தான் மார்க்கெட்டுக்கு நம்ம போனோம். ஸோ we are going to start that லேக் அந்த மார்க்கெட் போனதுக்காக மார்க்கெட் போனாக்கா 2 kilometers லேக்கை சுத்தி நாங்க நடந்து போனோம். லேக்கை சுத்தி நடந்து போகும்போது போயிட்டோம், மார்க்கெட்கெல்லாம் போயிட்டோம். we are done with everything, சுத்தி பார்த்துட்டோம், வாங்கிட்டோம். now we need to return back to our home. ஸோ நான் என்ன சொன்னேன், நாங்க 2 கிலோமீட்டர் நாங்க அந்த மார்க்கெட்டுக்கு நடந்து போனோம் அப்படின்னு. while returning back we had a thought and we are still இன்னும் விசாரணை இருக்குது அது யார் தான் அன்னைக்கு அந்த இந்த வார்த்தையை சொன்னாங்க. எந்த வார்த்தையை சொன்னாங்கன்னாக்கா let us go to the other side அப்படின்ற மாதிரி ஒரு சொன்னாங்க. அது most of them claim that I told, most of them tell that it was few other person in shepherd boys. இன்னும் இன்வெஸ்டிகேஷன்ல நாங்க இன்னும் கண்டுபிடிக்கல யார் தான் அதை சொன்னாங்க அப்படின்ட்டு. So what happened that story அப்படின்னு பார்த்தாக்கா, let us go to the other side நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். we started walking the journey. இந்த பக்கம் நாங்க போனது 2 கிலோமீட்டர். அந்த பக்கம் போறோம் வந்துரும் வரோம். நாங்க தங்கி நிற்கிற இடம் வரோம்னு பார்த்தாக்கா, believe it or not, we went till like என்ன எத்தனை கிலோமீட்டர் போனோம்னாக்கா 6 kilometers we all walked on that day. என்னன்னாக்கா we don't know what the other side is all about. When we went and saw that, நாங்க அப்பதான் தெரியுது 2 கிலோமீட்டர் விட்டு நாங்க 6 கிலோமீட்டர் நாங்க நடந்து போயிருக்கிறோம் அப்படின்னு. why I'm telling this, மேபி இது ஒரு நார்மலான ஒரு சின்ன ஸ்டோரி இருக்கு. நான் என்ன சொல்றேன்னாக்கா, எல்லாருக்கோட வாழ்க்கையிலும் there is something called other part of the story, other side of the story. Whether it is a God given call or God is taking you to that side, or sometimes for whatever reason, situation it happens, we might travel to the other part of the story or other side of whatever it is. Like நம்மளோட டிராவல்ல என்னன்னாவோ அப்படி அந்த காரியங்கள் ஆகும்போது we may
go through the other part of the story. And the part of the story, and the other side போகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தாக்கா, so we not only Jesus and his disciples, there were few other boats that were with them. It was traveling அப்படின்னு போயிட்டு இருந்து நம்ம பார்க்க போறோம். There what happened? There were also other boats with them. வசனம் 37 சொல்லுது, a furious squall came up and the waves broke over the boat. A furious squall came up and the waves broke over the boat so that it was nearly swamped. கவனமா கேளுங்க, என்னவாதான் அவங்க அப்படியே டிராவல் பண்ணினே இருக்கும் போது என்ன ஆகுது, காத்து அடிக்குது, சில காரியங்கள்லாம் ஆகுது. இட் வாஸ் அபவுட் நியர்லி தே ஆர் கோயிங் டு ஸ்வாம், அந்த போட் சிங்க் ஆகிற நிலைமைக்குள்ள வருது. ஏன்னா இதனால என்ன சொல்ல வரனாக்கா, மேபி ஈவன் இஃப் யூ டேக் திஸ் கொரோனா as an example, என்ன ஆகுதுன்னு பார்த்தாக்கா, நம்மளோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்தாக்கா, initially the disciples who were telling, the Bible is not telling exactly, but this is what it will happen, because according to science and according to other things, how a squall will come, or how the wind blows, or how does the storm come அப்படின்னு பார்த்தாக்கா, it's not just like that all of a sudden. Initially what happens is ஒரு ஸ்ட்ராங் ஒரு விண்ட் வரும். ஸோ அந்த விண்ட் வரும் அப்படின்னு பார்த்தாக்கா, let's say நம்மளோட சுச்சுவேஷன் நம்ம எடுத்து பார்க்கணும்னாக்கா, இனிஷியலி வி டோல் லைக் பெங்களூர்ல கொரோனா இன்க்ரீஸ் ஆகிக்குதா அப்படின்னாக்கா, நம்மளுக்கு வந்துட்டு வரட்டோடு அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்ம எடுத்து நம்ம ஒர்க் என்ன ஆகுனாக்கா, பெங்களூர்ல இன்க்ரீஸ் ஆச்சுனாக்கா நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம், நம்ம ஜாலியா வீட்டுல பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கண்டுக்கவே இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் ஸோ திஸ் விண்ட் ஸ்டார்ட்ஸ் ஹிட்டிங் ஹார்டர். ஸோ அந்த விண்டு பார்க்கும்போது இட் ஸ்டார்ட்ஸ் ஹிட்டிங் ஹார்டர். டிசைபிள்ஸ் வேர் சீயிங், இந்த கொஞ்சம் அதிகமா வருது, இது கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்குது. நார்மலா காற்று பாக்கிலும் இந்த காற்று கொஞ்சம் வித்தியாசமா தான், கொஞ்சம் ஜோரா தான் அடிக்குது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தேவர் பிட் அட்டென்டிவ். ஏன்னா தேவர் நார்மலி தேவர் டிராவலிங், நார்மலி எப்பவுமே போற மாதிரி தான் போனாங்க. பட் after seeing this wind, they started thinking of something, இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு காற்றா இருக்குது அப்படின்ட்டு. What I am telling to say is like, maybe if you take this corona again as an example, கொரோனா கோலார்ல கொஞ்சம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொன்னதும் நம்ம என்ன பண்ணுவோம், கொரோனா கோலார்ல தானே அதிகமாயிக்குது, சரி நம்ம கிரிக்கெட் ஆட போலாமா, பிகாஸ் we don't care about that, அங்கதான் இருக்குது, நம்ம இங்க கிரிக்கெட் ஆட போலாமா அப்படின்ட்டு சொல்லி நம்ம பாட்டுன்னு we are just carrying. நான் என்ன சொல்ல வரனாக்கா, we are traveling in our own life, forgetting about other things. அதே மாதிரி தான் டிசைபிள்ஸ் என்ன பண்ணா, சரி இப்பதானே ஸ்ட்ராங் விண்டு, பரவாயில்ல விட்டு வடிக்கட்டும் அப்படின்னு பார்த்தாக்கா, இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தாக்கா, அந்த ஸ்ட்ராங் விண்டோட சேர்ந்து இட் இஸ் ஸ்டார்ம் ஸ்டார்ட் ஆகுது. அது எப்படி லைட்டா ஸ்டார்ட் ஆகுது, இப்போ ஸ்லோவா இட் பிகின்ஸ், தி ஸ்டார்ம் இஸ் கோனா ஸ்டார்ட். அப்படி ஸ்டார்ட் ஆகும்போது என்ன ஆகுது, நம்மளோட லைஃப்ல என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தாக்கா, கோலார்ல இருந்த கொரோனா கேஜிஎஃப் வந்துச்சு. கேஜிஎஃப் வந்து நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, கேஜிஎஃப் வந்துச்சா, வி டிசைடட் ஓகே நம்ம மார்க்கெட் போகக்கூடாது, பக்கத்து ஏரியாவுக்கு போகக்கூடாது, அங்க போகக்கூடாது, இங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணோம். அப்பதான் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அந்த ஃபியர் கிட்ட வர அந்த ஃபியர் நம்ம எல்லாருக்கும் அதிகமா ஆயின்னு தான் இருந்துச்சு. எல்லாரும் ஒத்துக்க வேண்டிய விஷயம் தான் இதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா no one was so careless about the life. We all had that kind of fear வந்துன்னு தான் இருந்துச்சு. வரும்போது இந்த டிசைபிள்ஸும் டிராவல் பண்ணிருக்கிறாங்க. ஜீசஸ் was there along with them on the boat. அப்படி ஸ்லோவா ஸ்டார்ட் ஆன அந்த ஸ்டார்ம் என்ன ஆகுதுன்னு பார்த்தாக்கா, அதிகமா ஆக ஆரம்பிக்குது. ஸோ இட் கேம் அப் ஆல்மோஸ்ட் லைக் அ ஸ்ட்ராங் ஸ்டார்ம். அப்படி ஆகும்போது தண்ணியெல்லாம் படகுல வந்துட்டு இட் வாஸ் ஆல்மோஸ்ட் நியர்லி இட் வாஸ் ஸ்வாம்ப்டு. அப்படின்னாக்கா ஆல்மோஸ்ட் இட் வாஸ் அபவுட் டு சிங்க் ஆகிற நிலைமைக்குள்ளா அப்படின்னு அந்த ஸ்டேஜுக்குள்ள போகுது. அந்த ஸ்டேஜ்ல போகும்போது என்ன பார்த்தாக்கா, நம்மளோட லைஃப்ல மேபி திஸ் அகைன் திஸ் சிச்சுவேஷன் நம்ம பண்ணது காரியம் என்னன்னு பார்த்தாக்கா, கேஜிஎஃப்ல இருந்தது எங்கேயோ மார்க்கெட்ல இருந்தது நினைச்சது பக்கத்து வீட்டுல வந்துச்சு. நம்ம என்ன பண்ணோம், பக்கத்து வீட்டுல வந்ததுன்னு பார்த்தா நம்ம கதவை சாத்து ஜன்னலை சாத்து அப்படின்ட்டு நம்ம ஐயோ பக்கத்து வீட்டுக்கு வந்துச்சுனாக்கா நம்மளோட பயம் எல்லாம் எப்படி இருந்துச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி இப்போ சூழ்நிலை இப்போ ஒருவேளை இப்போ சில பேருக்கு நம்மளுக்கு பயம் விட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும் பயம் விட்டு போச்சு அப்படின்னு. ஏன்னா குறைவானுங்கிறது கேள்விப்படுறோம். ஆனா இருந்தாலும் சில பேருக்கு பயம் கண்டிப்பா இருந்துதான் இருக்கும். மேபி பக்கத்து வீட்டுல வந்துச்சுனாக்கா நம்மளோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும். ஏன்னா ஏன் இதை சொல்ல வரேன்னா, பெங்களூர்ல இருக்கும்போது நம்மளுக்கு தெரியல, கோலார்ல இருக்கும்போது நம்மளுக்கு தெரியல, கேஜிஎஃப்ல வந்துட்டு பிறகு நம்மளுக்கு தெரியல. ஆனா இங்க வந்துட்டு பிறகு பக்கத்து வீட்டுல வந்துட்டு பிறகு நம்ம எல்லாருக்கும் பயம் எப்படி இருக்குது. வி ஸ்டார்ட் டேக்கிங் கேர் ஆஃப் அவர் செல்ஃப். அந்த வந்துட்டு பிறகு ஒரு விஷயம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தாக்கா, வந்துட்டு பிறகு நம்ம எல்லாம் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு தான் விஷயம். இந்த மாதிரி வந்துச்சு, இந்த மாதிரி சூழ்நிலை வந்துச்சு, பக்கத்து வீட்டுக்காரர் வந்துச்சு. வாட் டிட் வி டூ, வாட் விட் வி ஸ்டார்ட் டூயிங் அப்படின்னு பார்த்தாக்கா, நம்ம எல்லாருக்கும் கொஞ்சம் கவனமா கேளுங்க. இது மாத்திரம் வந்துச்சு, பக்கத்து வீட்டுல வந்துச்சு. வாட் வாஸ் ஆர் ரியாக்ஷன்? நான் சொல்றேன் பொதுவா நம்மளோட ரியாக்ஷன்னாக்கா,
ஐயோ நம்ம உஷாராக்கணும்டாப்பா, பக்கத்து வீட்டுல வந்துச்சுடாப்பா, அப்புறம் நம்ம வெளியே போக கூடாது, நம்ம இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, நம்ம வீட்லயே இருக்கலாம், நம்ம இது வந்துட்டு தொத்திக்க கூடாது, இந்த வியாதி வந்துடக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் நம்மளுக்கு வரும். ஒருவேளை உங்க பக்கத்து வீட்டுக்கு வரலன்னு நீங்க தைரியமாகலாம். இன்கேஸ் உங்க பக்கத்து வீட்லயே வந்துச்சுனாக்கா உங்களோட ரியாக்ஷன், நம்மளோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றது கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னாக்கா, டெஃபினெட்லி we will seek the Lord because we all are believers. Basically we are all believers. So what we will do is we will seek the Lord. Why will we seek the Lord? நம்ம எதுக்காக கடவுளை தேடுவோம் பார்த்தா, அப்பா பக்கத்து வீட்டு வரைக்கும் வந்துச்சு, please safeguard me, please protect me, I don't want to get affected by these things-ன்றதான் பெரும்பாலும் ஜனங்களோட ஜெபமா இருக்கலாம். உன்னோட ஜெபம் எப்படி இருக்குது எனக்கு தெரியல, உங்களோட ஜெபம் எப்படின்னு தெரியல, என்னோட ஜெபம் எப்படின்னு உங்களுக்கு தெரியாது. பட் வாட் we are going to do or what is going to happen அப்படின்னு பார்த்தாக்கா, அந்த நேரத்துல வேதத்துல பாக்குறோம் என்ன ஆகுதுன்னு பார்த்தாக்கா, ஸ்ட்ராங் அந்த ஸ்டார்ம் கேம், இட் வாஸ் ஆல்மோஸ்ட் அபவுட் நியர்லி they were about to sink, about to swamp. அப்படி ஆறு சூழ்நிலையில என்ன பண்றாங்க, now these disciples go and wake up Jesus. என்ன பண்றாங்க, ஜீசஸ்ட போயிட்டு Lord wake up, see the situation அப்படின்னு சொல்ற மாதிரி என்ன பண்றாங்க, வேதத்துல நம்ம வாசிக்கலாம். Jesus was in turn sleeping in a cushion. The disciples woke him up and said to him, Teacher, don't you care if we drown? For இந்த டிசைபிள்ஸ் எல்லாம் ஏஞ்சிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தாக்கா, ஏஞ்சிட்டு ஜீசஸ் என்ன கேக்குறாங்கன்னாக்கா, டோன்ட் யூ கேர் தட் வி ஆர் அபவுட் டு ட்ரவுன், போட் சிங்க் ஆகிற நிலைமையில இருக்குது, எங்களை பத்தி உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விய யாரை பார்த்து கேட்கறாங்க, ஜீசஸ் பார்த்து கேட்கறாங்க. எனக்கு நீங்களும் நானும் கேட்கிற கேள்வி இதுதான். when we are in trouble, what we are thinking is, Jesus, don't you care for us, don't you care for me அப்படின்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுறோம். இதுதான் நம்மளோட தன்மை அப்படியே தான் இருக்குது. பட் ஜீசஸ் என்ன சொல்வாரு, இல்ல ஜீசஸோட ஆன்சர் என்னவா இருக்கும், இல்ல ஜீசஸோட certain things என்னவா இருக்கும் நம்ம பார்க்கலாம். when we are about in a trouble or we are about something, we want something to happen அப்படின்ற நேரத்துல, அப்படின்ற சூழ்நிலையில என்ன ஆகுது நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தாக்கா, see, we ask Jesus a question, or let me tell, we pray to God asking for something else. Sometimes we don't get a proper response, we don't get a right response, நம்மளுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் வரதில்லை. பட் ரெஸ்பான்ஸ் வரதில்லை அப்படின்ற காரணத்தினால ஜீசஸ் நம்மளோட ப்ரேயர் ஆன்சர் பண்றதே இல்லை அப்படின்றது அர்த்தம் கிடையவே கிடையாது. வாட் டஸ் ஜீசஸ் டஸ், நம்ம நினைக்கிறது வேற, ஜீசஸ் நம்மள மேல வச்சுக்கிற எண்ணமே வேற, அவர் நினைக்கிற நினைவே வேறையா தான் இருக்குது. அதை நம்ம கட்டாயம் புரிஞ்சுக்கணும். See, sometimes I tell you, some are like telling I don't have a proper job, I am searching for a job, these things, those things. And நிறைய பேருக்கு இருக்கு. Let me take this job as an example. என்னக்கா, நிறைய பேர் ஜாப் we all started praying, Lord, I want a better job, I want a job, I want a good career, I want to get settled in this company, that company. நம்ம கேட்டு நிற்போம், ஜெபம் பண்ணி நிற்போம் அப்படின்றதுக்கா, we all are expecting God will come and tell, okay, there is an opportunity, there is this thing, go start, இதுதான் உனக்கு கடவுள் நமக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம நினைச்சு நிற்போம். But what God does is, God creates an opportunity in that company or any other place. Believe that God creates an opportunity, and no matter who competes with you in the interview, when you go to that interview, God gives you a victory so that place is for you, because you pray to God. God didn't give a direct answer to you replying to your prayer, but God creates an opportunity somewhere else, and God creates an opportunity to you as well to apply for the job or anything else like that. And when you go, no matter how smart the Bengaloreans are, or how smart the other people are, how much marks they have scored, or how much talented they are, when God determines that place is supposed to be yours, no matter with whom you are going to get compared, God is going to tell that place is for you, and you are going to have that victory. That is how God is going to give, that is how God will answer our prayers. That is the same thing that happened in here. Disciples எல்லாம் கடவுளை பார்த்துட்டு என்ன எங்களை கேர் பண்ணலையா? See, this thing very important. Even the first Peter 5:7 tells he cares for you அப்படின்னு கடவுளுக்கு கிளியரா அந்த வசனத்தை தெளிவா சொல்லுது. இங்க டிசைபிள்ஸ் எல்லாம் நினைச்சு don't you care for us அப்படின்ட்டு ஜீசஸ் பார்த்து கேக்குறாங்க. அப்படின்னு பார்த்து கேட்கும்போது ஜீசஸ் didn't reply, I care for you அப்படின்னு ஜீசஸ் ரிப்ளை பண்ணவே இல்லை. ஜீசஸ் replied in a different way. என்ன பண்றாரு ஜீசஸ்னாக்கா, where is the root cause, where is the root cause? நான் இவங்களுக்கு ரிப்ளை பண்ணாக்கா அங்க ஆர்குமெண்ட் தான் இருக்கும். ஏன்னா ஆர்குமெண்ட்னாக்கா கொஸ்டின் ஆயிருக்கும். நான் உங்களுக்கு கேர் பண்றேன்ப்பா அப்படின்னு ஜீசஸ் சொல்லியிருந்தா கூட, கேர் பண்ணாக்கா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இது போயிருக்கும். பட் ஜீசஸ் நோ த root cause, where it started and why these people are asking these questions. So Jesus என்ன பண்றாங்க, எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், வேதம் என்ன சொல்லுது பார்க்கலாம். He got up, rebuked the wind and said to the waves, quiet,
be still. What என்ன சொன்னாரு Jesus செஞ்சுட்டு, he got up, rebuked the wind and said to the waves, quiet, be still. கொஞ்சம் கவனமா நம்ம இந்த வசனத்தை கவனிப்போம் அப்படின்னு சொன்னாக்கா, Jesus got up and what did he tell அப்படின்னு பார்த்தாக்கா, he got up, told to the wind, என்ன சொல்றாரு பார்த்தாக்கா, to the waves, quiet, be still அப்படின்னு சொல்றாரு. என்ன ஆச்சு? Then the wind died down and it was completely calm. நான் சொல்றது கவனமா கேளுங்க. என்னன்னாக்கா, ஜீசஸ் எந்திரிச்சு சொன்னார்னால போதும், quiet, be still அப்படின்னு சொன்னாக்கா, all those waves has been stopped and they all calmed down. இன்னைக்கு நீங்களும் நாங்களும் விசுவாசிப்போம் அப்படின்னு சொன்னாக்கா, செகண்ட் வேவ் இல்ல, தேர்ட் வேவ் இல்ல, எந்த வேவ் வந்தாலும் when we seek out, when we sought the Lord with that faith, with that confidence, ஜீசஸ் நம்மளுக்கு சொன்னாலே போதும், நானு quiet, be still, and the waves about சொன்னாலும் போனா, everything will change just like that. And that is what you and I should believe in, because that is what the ability the God whom we serve is having. Ana in the disciples, this is what God is telling to that, and storms எல்லாம் calm ஆயிடுச்சு, எல்லாம் ஆயிடுச்சு. And what I'm telling to all these things, we are telling this, God is going to do these things. ஏன்னா இந்த வேவ் இப்படிக்குது அப்படின்னு சொன்னாக்கா, எந்த மாதிரி வேவா இருந்தாலும் நம்மளுக்கு கவலை இல்லை. ஏன்னா கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கையா விசுவாசம் அப்படியே தான் இருக்கணும் நம்மளுக்கு. ஏன்னா வாட் எவர் பி த வேவ்ஸ், how many, எந்த வேவ்ஸ்னா வரட்டும், எப்படின்னா வரட்டும், when Jesus stands and tells be quiet and stand still அப்படின்னாக்கா, the waves will calm down. Believe that the waves will calm down. இன்னைக்கு நம்ம பண்ணாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, the disciples, what did the disciples were supposed to do? அதை நான் உங்ககிட்ட சொல்றேன், கவனமா கேளுங்க. Instead of asking Jesus, don't you care for us அப்படின்னு சொல்லி ஜீசஸை பார்த்து கேட்கறத காட்டிலும், இந்த வேதத்துல வசனத்தை சொல்லுது, Jesus was traveling with the disciples in that boat and there were other boats also with them ட்டு வேதத்தை நம்ம கிளியரா வாசிக்கிறோம். Now if you and me believe in the Lord Jesus Christ and we know if Jesus is traveling with us in that ship அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, இல்ல God is there in that boat அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுனாக்கா, what should be our reaction? And there are other boats also traveling along the same thing. அதே வேளை other boats also there. நம்ம பண்ண வேண்டிய காரியம், நம்ம செய்து இருக்கிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, rather than the disciples waking up Jesus and telling, Lord, don't you care for us அப்படின்னு சொல்றதை காட்டிலும், after Jesus wake up பண்ணி எழுந்திருங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கணும்னாக்கா, because அங்க அந்த படகுல இருக்கிறவங்க எல்லாம் they are about to sink. Why? What is that? என்னன்னு பாக்குறேன்னா, they should have cared for others instead of caring for themselves, instead of thinking for themselves. Why அப்படின்னு பார்த்தாக்கா, they should have the confidence, Jesus is already there in the boat, I am traveling, so why should I be afraid when Jesus is with me? Why should I have that fear? Because I don't care about that, because Jesus is with me, traveling along with me in the same boats. When Jesus is with me, this boat will never sink. But I want to care about the other boats. Even the other boats are coming alongside. After waking up Jesus, the disciples should have told, Lord, the other boats are about to sink, so save them அப்படின்னு சொல்லிக்கிருந்தா விஷயமே. And that is the reason Jesus was also rebuked not only the wind, but Jesus also asking, ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கொரோனா வந்துச்சு, நம்ம என்ன பண்றோம், ஜீசஸை பார்த்து, அப்பா என்ன ப்ரொடெக்ட் பண்ணீங்க, என் குடும்பத்தை பாதுகாத்துங்க சொல்லுங்க, because you and me are forgetting that Jesus is with us. அந்த நம்பிக்கையில அந்த விசுவாசம் இல்ல, இழந்து போனது நம்ம என்ன பண்றோம், ஏதோ ஒரு பயம் வருது, ஏதோ ஒரு அலை வருதுன்னு பார்த்தோம், நம்ம எல்லாம் பண்ற விஷயம் என்னன்னு பார்த்தாக்கா, Lord, we are getting closer to God and asking God, save me and save us, don't you care for us அப்படின்னு நம்ம ஜீசஸை பார்த்து கேட்கிறோம். This disciple, instead of telling that Lord save us, don't you care for us and சொல்றத காட்டிலும், what they should have done அப்படின்னு பார்த்தாக்கா, they should have told after Jesus wake up, see the other boats are about to sink. What I'm telling you all is today, instead of we praying for our family, for our protection, we know that the next person, the neighbor is suffering from this disease. Have we started praying for that instead of praying for us and for our own family? You and me are failing for this, and that is the reason God is angry on us. We even know, you and me, we are all believers in Christ, and we know Jesus is traveling with us in the same boat, because if you believe that Jesus is with you, if I believe that Jesus is with me, what I should do, what I supposed to do is, God, you are already there protecting us. Now I need to pray for others, and I need to reach out to you. I need to call you, because I want
you to save the other person who are about to sink. I want you to save the other person who is affected. But what you and me are doing today? No, I want to be, Lord, I want to be protected. My family want to be protected. All these things. If we are seeking God, then you and me, are we called the believers? Are we really called the believers? Vasanam soludhu, you are supposed to call to the other, call Jesus Christ, because not because of your protection, not because you and your family should be saved. Believe that you need to pray for others, because the disciples' responsibility is to care for others and to pray for others and to do things for others. What you and me are doing today, your family protect, then do you think God will be pleased about our action? Do you think God will definitely be pleased about our action, whatever we are doing? And what did Jesus tell? The next thing, he said to his disciples, why are you so afraid? Do you still have no faith? This is the question God is going to ask you and me today. God is asking disciples பார்த்து மாத்திரம் இல்ல, நம்மள பார்த்து ஜீசஸ் என்ன கேக்குறாரு அப்படின்னு பார்த்தாக்கா, என்ன சொல்றாரு அழகா இங்க, why are you so afraid? Are you afraid? Yes, I am afraid. I accept. என்னோட பக்கத்து வீட்டுல வந்து சொன்னாக்கா I'll be afraid. And I know there are most of the people who are afraid. But God is asking today, என்ன கேக்குறாரு, why are you so afraid? ஏன் அவ்வளவு பயப்படுற? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஜீசஸ் நம்மளை பார்த்து கேட்கிறாரு அப்படின்னாக்கா, ஏன் அவ்வளவு பயப்படுற? நீ உனக்கு தெரியலையா நான் உன் கூட இருக்கிறேன்னுட்டு? நீ என்ன நம்பலையா? நீ என்ன விசுவாசிக்கலையா? நான் உன் கூட தானே இருக்கிறேன். Don't you think I'm traveling in your same boat? Don't you think I am there with you? Don't you think I am the God of Emmanuel? I'll be with you. I have promised you, right? அப்படின்னு கடவுள் கேட்டாருனாக்கா, நம்ம எங்க வச்சுக்கோ நம்ம மூஞ்ச? Then what sort of believers we are? So God is asking, என்ன கேக்குறாரு மறுபடியும், why are you so afraid? ஏன் அவ்வளவு பயப்படுற அப்படின்னு பார்த்துட்டு, do you still have no faith? This is the question that God is asking us today. அப்போ நீ பயந்தனாக்கா உனக்கு விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். நீ பயப்படுற, இதெல்லாம் இந்த அலையெல்லாம் வருது பார்த்து நீ பயப்படுற அப்படின்னாக்கா உனக்கு விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். And that is the reason God is angry. That is the reason God is rebuke. God didn't rebuke the wind in such a way. கடவுள் இவங்க மேல இருக்கிற கோபத்தான் காக்குற ரெபியூக் அப்படின்னாக்கா அதட்டினார். வசனத்தில் தமிழ்ல சொல்லுது, கடவுள் எந்திரிச்சு அதட்டினார், காற்றையும் கடலையும் அதட்டினார். இட்ஸ் காம் டவுன். இவங்க யாரை பார்த்து பயந்துனாங்க? அலை வருதுன்னு பார்த்து பயந்துவங்க. Now Jesus, as soon as Jesus woke up and he rebuked the wind, காற்றையும் கடலையும் அதட்டி அமைதியா இரு அப்படின்னு சொன்னாரு. காற்றும் கடலும், the moment it got calmed down. And Jesus, இவங்க எல்லாம் அலைய பார்த்து பயந்துவங்க. ஜீசஸ் இவங்களை பார்த்து கேட்ட கேள்வி என்னன்னு பார்த்தாக்கா, நீ அவ்வளவு பயப்படுற இல்ல, அப்போ உனக்கு விசுவாசம் இல்லையா? விசுவாசம் இல்லாத நீ பயந்துருக்கிறியா அப்படின்ட்டு கடவுள் உன்னை என்னைய நம்ம பார்த்து கேட்கறாரு. Then what did the disciples do அப்படின்னு நம்ம பாக்குறோம். They were terrified, they were afraid and asked each other, who is this? Even the wind and the waves obey him. Who is this? He is the God of Almighty. He is the God who does supernatural things. He is the God who can do the impossible things. He is the God you and me serve. When we serve such kind of God, why should we be afraid? And why should we be worried? Our duty, our responsibility is not to pray for ourselves and for our family, because we all already aware. If you and me are believer, we are already aware Jesus is traveling in our same boat. Now what we need to be concerned about, there are others who are traveling in the other boat. There are others traveling in the other boat, and what we need to do, let's start pray for the other people. Friend, you and me are supposed to pray for the world. You and me are supposed to pray our area. If you and me are supposed to pray for the other people who are suffering. அத கொஞ்சம் கூட கவனம் இல்லாம என் குடும்பத்துக்கு வரக்கூடாது, எனக்கு வரக்கூடாது, இதுக்காகவே நம்ம ஜெபம் பண்ணிருப்போம், இல்ல ஜெபிச்சு நிற்போம்னு பார்த்தாக்கா, today is the time that we need to change our prayer points. Today is the day that we need to change our mindset. Today is the day that Jesus is asking, why are you so afraid? Don't you have faith? நீங்க நினைச்சு நிக்கலாம், நான் நினைச்சு நிக்கலாம், விசுவாசம் இருந்தாலும் தான் ஏசப்பா ஜெபிச்சு நிக்கிறேன். ஆனா யாருக்காக ஜெபிச்சு நிக்கிற? இனத்துக்காக ஜெபிச்சு நிக்கிற? எப்படி ஜெபிச்சு நிக்கிற? உனக்கும் உனக்கு குடும்பத்துக்கு மாத்திரம் நீ ஜெபிச்சு நின்றாக்கா மத்தவங்களை யார் பாக்குறது? உனக்கு தெரியாத நான் உங்க கூட இருக்கிறேன்னுட்டு அப்படின்னு கடவுள் நம்மளை பார்த்து நீ கேள்வி கேட்பாருனாக்கா, that's what we need to change, and we need to change our complete thoughts and everything that we need to change. I'm going to tell few more things. இன்னொரு 5 நிமிஷம் நம்ம முடிக்க போறோம். I'm going to conclude. நம்ம இன்னைக்கு வேதத்துல வாசிச்ச சில காரியத்தை பார்க்கலாம். சங்கீதம் 34ல நம்ம சில காரியத்தை நம்ம பார்த்தோம். And even beginning itself, I told you, the name of the Lord is a strong tower, and when we run to him, we are safe and we are sound. So already நம்மளுக்கு இதுப்பா, already நம்மளுக்கு இது கடவுள் நம்மளை பாதுகாக்கிறார். I want to tell one more சின்ன ஒரு ஸ்டோரி சொல்றேன். I'm remembering this story. என்னன்னா, once இந்த
same time we were traveling in a lake, and the lake la வந்து boatல பயணம் பண்ணுகிறோம். See, believe it, maybe there are people who traveled in flight, who those are people who traveled in so many things, maybe luxury வந்துக்கலாம் பண்ணிக்கலாம். I myself, me, Sunil, Glad and Paulana, like both were ஒரு போட்ல டிராவல் பண்ணலாம். போட்ல போயிட்டு இருக்கிறோம். போட்ல போயிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் போட்ல போறோம். மேபி ஃபர்ஸ்ட் டைம் in the sense like it was 5 years before. First time போட்ல போறோம். We all are filled with such a joy. Definitely we are all filled with such a joy. எல்லாரும் பாக்குவாங்க, என்னடா போட்ல போறதுக்காக இவ்வளவு சந்தோஷப்படுறீங்க நீங்கன்ட்டு மத்தவங்க பார்த்து கேலி பண்ணி கூட சிரிச்சிருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரே குஷி. நாங்க எல்லாருமே we all can feel that joy. ஐயோ போட்ல போயினுக்கிறோம், நம்ம போட்ல போயினுக்கிறோம் அப்படின்ட்டு சந்தோஷமா அப்படியே ஒரு மாதிரி எக்ஸைட் ஆயிட்டு இருக்கிறோம். ஏன் அந்த எக்ஸைட்மெண்ட் அப்படின்னு பார்த்தாக்கா, never mind whether you are crawling on earth in a boat or you are flying in a flight. If Jesus is with you along the boat, if Jesus is there in your journey, you will feel that excitement and you will feel that joy. I'm telling you, wherever it is, wherever you are traveling in our life, we are supposed to travel a lot of path. There are a lot of ways, not about only in the boat, not in the flight, not in the bus, not in the bike, but there are so many situations that we need to travel in our life. But believe, if Jesus is there with us, even in the deathbed, even if you are sick at the hospital, no matter where it is, when Jesus is with us, we will feel that excitement and we will have the joy. And that's what even we felt. And what we did on that day, we felt the joy and we felt that God really gave this happiness to us. So what we did is, let us close our eyes and look unto God and let's give thanks to God. We decided on that day itself. இங்க நடுவுல போயிட்டு இருக்கிறோம். அந்த நடு லேக்ல போயிட்டு let us all close our eyes and thank God அப்படின்னு சொல்லி, ஏன்னா God has given this happiness அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். You know what happened when we are all praying? கண்களை மூடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். நிக்க வச்சுக்கிறோம் அந்த போட்டை, நிக்க வச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஜெபம் பண்ணி நிக்கிற நேரத்துல இன்னொரு போட்ல வந்து எங்களை இடிச்சுட்டு நாங்களாம் என்ன சொல்லணும், பயந்து ஜெபத்துல இருக்கிறவங்க எல்லாரும் பயந்து கண்ணை திறந்துட்டோம். தென் இடிச்சிட்டாங்க. நாங்க விழல, ஒன்னாள் இடிச்சாங்க. எல்லாருக்கும் பயம் நிரப்பப்பட்டுச்சு. பயம், ஐயோ ஊந்துருவோமா, என்ன இது அவ்வளவு சத்தம் வந்துச்சு, வந்து இடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தாங்க, சரி சாரி நாங்க சரி போங்க. Then we started continue to pray. You know what I am telling? Sometimes fear will come in whatever ways. Something Satan will come and disturb us in our life. Something will be going in a right way. All of a sudden problem will come and strike. And we are not supposed to lose our faith. We should be very much focused on God. And that day we realize whether அது வந்து இச்சிச்சு பரவாயில்ல, நம்ம ஊழல் இல்ல, நம்ம பண்ணிருக்க வேண்டிய என்னன்னாக்கா, கண்களை மூடி ஜபத்துல மாத்திரம் தான் இருந்திருக்கணும் போல அப்படின்னு அன்னைக்கு நாங்க பாடத்தை கத்துக்கணும். Then when we are focused on God, no matter what comes and strikes us, no matter what comes and hits us, no matter what comes and impacts us, when we are focused on God, God will definitely take care of us. Then what அது எப்போ ஆகும் பார்த்தாக்கா, we need to sort our God. வசனத்தை கேட்ட நம்ம படிச்சு முடிக்க போலாம். சங்கீதம் 34 ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் படிச்சு நம்ம முடிக்கலாம். என்ன சொல்லுது வசனம் அங்க 4வது வசனம், I sought the Lord and he answered me, he delivered me from all my fears. So I sought the Lord அப்படின்னாக்கா என்னன்னாக்கா, it's not that I seek the Lord, I sought the Lord அப்படின்னா என்னன்னாக்கா, நான் கர்த்தரை தேடல, கர்த்தரை பிடிச்சுக்கிறதுக்கும் கர்த்தரை தேடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்படின்னாக்கா, இன்னைக்கு நம்ம சில நேரத்துல கடவுள் ஒண்ணு தேடிந்தாங்கிறோம். அந்த மெசேஜ் கேட்கலாம், இந்த ஃபெலோஷிப்ல இருக்கலாம், இது பண்ணலாம், அது பண்ணலாம், இவங்க சரியா பண்ணல, இவங்க நல்லா பண்றாங்க அப்படின்ட்டு நம்ம எல்லாம் இவரது மெசேஜ் கேட்கலாம், அவரது மெசேஜ் கேட்கலாம். We are not to discriminate, we not gonna judge anything like that. நம்ம அப்படி பண்ணாக்கா கர்த்தரை தேடி நிக்கிறோம், வேற வகையில தேடி நிக்கிறோம், எங்க நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம தேடி நிக்கிறோம். எங்க நல்லா இருக்குதோ நல்லா இல்லையோ கர்த்தரை பிடிச்சுக்கினாக்கா, wherever be the fellowship, whatever be the songs that you hear, whatever be that, you will feel God's presence. அதுதான் கடவுளை பிடிச்சுக்கிறது. கடவுளை தேடுறதுக்கும் கடவுளை பிடிச்சுக்கிறதுக்கும் வித்தியாசமே அதுதான். சோ வசனம் என்ன சொல்றது, I sought the Lord and he answered me. பாரு, கடவுளை நம்ம பிடிச்சுக்கினாக்கா God will answer us and he delivered me from all my fears அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அந்த வசனம் நிறைய வசனம் அங்க சொல்லுது. நீங்க வேணா நிதானமா வீட்டுல இருக்கும்போது இந்த வசனத்தை படிச்சு பாருங்க. ஒரே ஒரு வசனம் சொல்ல முடியுங்க, கடைசி வசனம் படிச்சது. But when you have time, go through Psalms 34 when you are free. The lions may grow weak and hungry, but those who seek the Lord lack no good thing. அப்படின்னாக்கா, இன்னைக்கு கர்த்தரை நம்ம தேடணும்னாக்கா, கர்த்தரை பிடிச்சுக்கணும்னாக்கா, we are not going to lack any good thing. I tell you, இந்த டேர்ம்ஸ்ல, இந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னாக்கா, we are not even going to lack
a bit of oxygen also. நம்மளோட ஆக்சிஜன் பவர், ஆக்சிஜன் லிமிட் கூட டிக்ரீஸ் ஆகாதாலும் கடவுள் நம்மளை பார்த்துக்காரு. Believe that. You and me should believe that. இனி வரைக்கும் நீ நான் வாழ்ந்துக்கிறப்ப தானே who is on oxygen concentrators, who is on like on the ventilator போட்டு நம்ம வாழ்ந்துக்கிறோம். You and me are safe and secure because we lack nothing. And we by realizing all these things, we are supposed to praise God, we are supposed to thank God, and we are supposed to seek God. So no matter இது வரைக்கும் கடவுள் நம்ம எப்படி தேடின்னு இருந்தோம்ன்ற விஷயம் இல்ல, இதுக்கப்புறம் கடவுளை தேடுற விஷயமே வித்தியாசமா இருக்கணும். கடவுளை தேடுற காரியமே வேற விதமா இருக்கணும். கடவுளை ஸ்டார்ட் பண்றது அந்த டிசைபிள்ஸ் போல நம்மளுக்கு இல்ல. I'm not blaming the disciples, but what that we are learning அப்படின்னு பார்த்தாக்கா, God is always a stronghold. God is always there to help us. And what is that we need to do? கடவுளை தேடணும், சரியான விதத்துல தேடணும். அதனால இந்த மெசேஜ் இவங்க பிரசங்க நல்லா பண்றாங்க, அவங்க பிரசங்க பண்றாங்க அப்படி இப்படின்னு ஃபெலோஷிப்பை பார்த்து நம்ம போறது வேணாம். கடவுளை பார்த்து நம்ம போவோம்னு சொன்னாக்கா, இன்னைக்கு நான் நல்லா பேசினாலும் சரி, இன்னைக்கு இந்த மெசேஜ் சரியில்லைனாலும் சரி, கடவுளை நீங்க நம்புனீங்கன்னாக்கா கடவுள் உங்க இடத்துல பேசுவார். பிகாஸ் we are talking about what does the Bible tells. We are not talking about anything nonsense things. எதுவுமே பண்ணல. I told you some personal stories because that will be like ஒரு விட்னஸா இருக்கும், ஒரு வித்தியாசமா இருக்கும் உங்களுக்காக தான் நான் சொன்னேன். But what we are supposed to do அப்படின்னு பார்த்தாக்கா, we are supposed to strongly believe in God in a different way, and our mindset, our thought, and our faith should completely change. And that is what God is expecting with you and me. So if God is calling all of us today, come, let us go to the other side. Decide. Maybe the other side will be hard. Maybe the other side will be tough. Maybe the other side roads will not be good. Maybe the other side it is going to be very problematic. And maybe the other side it's going to be very pressure. But remember, God will be with you. God is with you. இந்த ஸ்ட்ராங்கா, இந்த உறுதியா, இந்த விசுவாசமா இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு ப்ராமிஸ் நாங்க ரிமெம்பர் பண்ணி தகப்பனே, இந்த பாடல்ல நாங்கள் துதிக்கவும், நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவனே உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை பாராட்டணும் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. தகப்பனே அப்பா, இருளா சூழ்ந்தாலும் தகப்பனே அப்பா, இன்பம் துன்பம் எது வந்தாலும் கூட தகப்பனே அப்பா, நாங்க எல்லாரும் அந்நேரமா சேர்ந்து காக்கும் வல்ல மேய்ப்பர் உண்டேனக்கு கன்ஃபஸ் பண்ணலாமா? காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. எல்லாரும் சேர்ந்து என்ன வந்தாலும் நம்புவேன் எனது இயேசுவை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது மீட்பரை, அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தீ, என்ன வந்தாலும் நம்புவேன் எனது சுவை. எல்லாமே சொல்லாமா? காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு உண்டேனக்கு உண்டேனக்கு, காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு காத்திடுவார் என்றுமே. தகப்பனே